ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வீடியோவே போடலன்னு செம்ம காண்டில் மேலே இருப்பீங்க. கோவப்படாதீங்க. கரியர் கைடன்ஸ் வீடியோவும் போடணும், 10த்துக்கும் போடணும், 11th 12த்துக்கும் போடணும். கொஞ்சம் ஷஃபிள் ஆகிட்டேன். சரி 8 நாள் லீவு தானேன்னு விட்டுட்டேன். பட் ஒன்றுமே கிடையாது. இன்னும் நமக்கு 2 நாள் டைம் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது, 1/2 நாள். ஸோ 2.5 நாளில் நம்மளால் ஒரு 90க்கு 90 எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். 90ங்கிற மாதிரி 70க்கு 70 எடுக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அவ்வளோ பெரிய சப்ஜெக்டில் கிடையாது, ஈஸி. ஸோ நான் இங்கே மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கெல்லாம் ரொம்ப முடியாத பசங்க படிங்க. ஆனால் எல்லா படிக்கிறவங்க படிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா 1-2 தான் விட்டுருக்கேன், அதையும் சேர்த்து படிக்கிறது நல்லது. கொஸ்டின் ஒரு டஃப்பாக வந்தாலும் எழுதலாம், பட் டஃப்பாக வரக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ சாப்டர் 1 5 மார்க் ஃபஸ்ட் சொல்லிட்டு 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட், இது ஈஸி தான். டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர், இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனால ஈஸி தான். வேரியஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ், வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸ், அதுவும் ஈஸி தான். டிடிஎல் கமெண்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பட் முடியாதவங்க விட்டுருங்க. பிஹெச்பியில் 2ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு டேட்டா டைப் ஆப்ரேட்டர். இண்டெக்ஸ்ட் அரே, நான் அசோசியேட்டிவ் அரே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் எல்ஸ் எல் இஃப் கண்டிப்பாக இது கேட்பாங்க. ஃபார் லூப்பு, ஃபார் ஈச் லூப் ரெண்டுமே பார்க்கறது நல்லது. ரொம்ப முடியாதான் ஃபார் லூப் மட்டும் சொல்லியிருக்கேன். சாப்டர் 8 ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன், இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், பட் ரொம்ப முடியாதவங்க சொல்லலை. சாப்டர் 9 MySQL டைப்ஸு டீட்டெயிலு. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு, சோஷியல் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸி, கதை எழுதிடலாம். இன்டர்நெட் எக்ஸ்டர்னட் கதை எழுதிடலாம். TCP IP OSI ரெஃபரன்ஸ் மாடல், கண்டிப்பாக இது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. IP அட்ரஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன், நேம் ஆஃப் சர்வர் அண்ட் டைப்ஸ், இந்த சாப்டர் 10, 11, 12லாம் அருமையான லெசன், கதை எழுதலாம் ஹெட்டிங்கை போட்டு. சாப்டர் 13 ரெஜிஸ்டர்டு ஜாக் அண்ட் டைப்ஸ், டைப் ஆஃப், இதுவும் தான், இந்த லெசனும் கதை எழுதிக்கலாம். அடுத்தது கேபிள்ஸும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 14ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொப்ரேட்டர் அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ், இதுவும் ஈஸி தான். சாப்டர் 15மே கதை தான். காமர்ஸ் ரெவனன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் அண்ட் காமர்ஸ், இதுவுமே கதை தான். இந்த நடுவில் அந்த PHP MySQL வர்றது மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும், பட் படிச்சிடலாம் அதுவுமே. கீ பிளேயர்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ரெண்டுமே படிச்சிருங்க, நல்லது. ரொம்ப முடியாதவங்க மஞ்சள் கலரு. டைப்ஸ் ஆஃப் EDI, அட்வான்டேஜ் ஆஃப், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமென்ஷன் ஆஃப் காமர்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிமெட்ரிக் கீ அண்ட் ஏசிமெட்ரிக் கீ. ஓகே, ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த 5 மார்க் முடிச்சோன்னா 2 மார்க் 3 மார்க் போங்க, இல்லை சாப்டர் வரையே போங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா 5 மார்க் முடிச்சுட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 5 மார்க்கில் 2 மார்க் 3 மார்க் அடங்கியிருக்கும். இப்போ 5 மார்க் முடிக்கிறதுக்கு 1.5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். அப்புறம் நாளானைக்கு நம்ம 2 மார்க் 3 மார்க் படிச்சு போகலாம், ரொம்ப ஈஸி. இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 2 மார்க் 3 மார்க் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 பாக்ஸ் பண்ணிக்க சாப்டர்லாம் விட்றாத, ரொம்ப ஈஸியான சாப்டர். 5, 7, 8, 10, 11, 12, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 10, 11, 12, 13, 13லாம் கதை எழுதிக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15, 16, 17, 18, அதுவும் ஈஸி தான். ஓகேவா? நடுவில் விட்டுருக்க சாப்டர்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கவங்க வேண்டாம். அண்ட் நல்லா படிக்கிறவங்க எல்லா சாப்டருமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் கம்பல்சரி எழுத முடியும். ஓகே, அண்ட் 1 மார்க் புக் பேக் தான் வரும். ஏதோ ஒன்றும் அந்த மாதிரி ஏதோ ட்விஸ்ட் பண்ணலாம் மேபி. அதுவும் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். அதை வச்சே நம்ம எழுதிக்கலாம் 1 மார்க்கும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. இதை கோத்ரூ பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நம்மளால் 70க்கு 70 எடுக்க முடியும். அண்ட் ரொம்ப முடியாதவங்க நான் சொல்லிட்டேன்ல, மஞ்சள் கலர் போட்டதாவது படிங்க. 2 மார்க் 3 மார்க் நான் சொன்ன சாப்டர்ஸில் அதை படிங்க. இல்லையா, ஈஸியான சாப்டர் செலக்ட் பண்ணிக்க. எப்படி ஃபஸ்ட்டு 5 சாப்டர் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் மிட்டம் படிச்சிருப்பேன், கோட்டையில் படிச்சிருப்பேன். இப்போ நடுவில் வரக்கூடிய 9 to 13 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. 15 ஈஸி தான். லாஸ்ட்டு 3 லெசனும் ஈஸி தான். ஏன் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை. அந்த 10லேருந்து வரக்கூடிய 18 வரைக்கும், 10லேருந்து 18 வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி. அதனால் அதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, கதை எழுதி வச்சாலும் மார்க் போட்டுருவாங்க, ஆனால் ரிலேட்டடாக எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ.